சந்தோஷமா இருக்கு. ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? 6:25 ஆகுது. ஒரு 25 மினிட்ஸ் வந்து 30 மினிட்ஸ்க்குள்ள நான் முடிச்சிடுறேன். எத்தனை பேருக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை வளர்ந்துருக்கிறது? நம்ம ஆண்டவரை கூட இருப்பாரு, ஆண்டவரை நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இப்போ நடத்துவார். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். ஹalleluya. சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. பேசுகிறதுக்கு வார்த்தைக்கு முன்பதாக 2020, அதாவது செகண்ட் வேவ் ஆஃப் கோவிட், செகண்ட் வேவ் ஆஃப் ரெண்டாவது வாட்டி கொரோனா வந்தது. ஃபர்ஸ்ட் வாட்டி வரும்போது கேஜிஎஃப்ல டெத் ரேட் இல்லை, அதாவது வந்து ஒருத்தர் கூட மறிக்கல. கொரோனா வரும்போது யாரும் மறிக்கல. ஆனா ரெண்டாவது தடவை நிறைய பேர் மறிச்சாங்க. அதுல என்னுடைய தாயாரும் ஒருவர். எங்க அப்பா சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன் இந்த சாட்சி. பட் அவர் சொல்லியிருப்பாரு. ஆனா என்னுடைய சாட்சி நான் சொல்லல, அதை சொல்லிட்டு நான் வார்த்தைக்குள்ள போயிடுறேன். ரெண்டாவது அதாவது ரெண்டாவது வாட்டி கோவிட் வரும்பொழுது ரொம்ப பயங்கரமா இருந்தது. நிறைய பேர் இறந்தாங்க. கேஜிஎஃப்லேயே நிறைய பேர் இருந்தாங்க. இறந்துட்ட பிறகு என்ன நடந்ததுனாக்கா, எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஆண்டவர் ஓடினாங்க. அப்பாவும் பையனும் குடும்பமே ஆண்டவருக்காக ஓடிச்சு. ஆண்டவருக்காக அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க. நாம தான் ஊழியத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கேன். ஆண்டவருக்காக இதை பண்ணாங்க, அதை பண்ணாங்கன்னு சொல்லு. ஆனா ஆண்டவர் இவங்களை ஏன் இவங்களை காப்பாத்துல? இவ்வளவு ஆண்டவருக்காக பண்ணாங்க. ஒரு உண்மை உள்ள தேவனா இருந்தா இவங்களை என்ன பண்ணிருக்கணும்? ஆமா, சபைக்கு போனாங்க, மீட்டிங் வச்சாங்க, ஊழியம் செஞ்சாங்க. கிறிஸ்துமஸ் ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் துணி கொடுத்தாங்க, ரேஷனுக்கு கொடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆண்டவர் ஏன் இவங்களுக்கு இந்த மாதிரியான நிலைமை அப்படின்னு நிறைய பேர் எங்க காதுபடவே பேசினது உண்டு. நான் இப்போ எனக்கு ஒரு 26 ஏஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, 31 வயசாக இருக்கும். அது இப்போ 26 இருக்கும். அந்த நேரத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு நானே, எங்க அப்பா, எங்க அம்மா 3 பேர் தான் வீட்டுல. எங்க தங்கச்சிக்கு அப்பதான் 6 மாசத்துக்கு முன்பதாக தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்து எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு பேசிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. என் அம்மாட்ட நான் ரொம்ப கொஞ்சம் க்ளோஸ். ஏன்னா நாங்க வீட்டுல நாங்க 2 பேர் தான். அப்பா வெளில போயிடுவாங்க. நான் இன்ஸ்டிடியூஷன்லாம் முடிச்சுட்டு வந்து எங்க அம்மாவோட தான். எங்க அம்மாவும் டீச்சர் எக்ஸமா இருந்தாங்க. அவங்களும் 4 o'clock வந்துடும், நானும் 4 o'clock வந்துடுறது. நாங்க 2 பேர் தான் வீட்டுல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நிறைய ரொம்ப க்ளோஸா இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இப்படி நடந்த பிறகு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ நான் ஆக்சுவலா மெடிக்கல் ஃபீல்ட்ல தான் நாங்கள் இருக்கோம். நிறைய பேருக்கு மெடிக்கல் ஃபீல்டில் நாங்கள் படிப்பு சொல்லி கொடுக்குறோம், வேலை வாங்கி கொடுக்குறேன். நிறைய மெடிக்கல் மெம்பர்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் பழக்கம் இருக்கு. ஆனால் அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருந்து கூட எங்கள் அப்பா மினிஸ்டர்கிட்ட இருக்காங்க, அப்பவும் மினிஸ்டர்கிட்ட இருந்தாங்க. நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. ஆனால் எங்களுக்கு ஒரு பெட்டு கிடைக்கல. அந்த சமயத்தில் யாருக்குமே பெட்டு கிடைக்கல, எங்களுக்கும் பெட்டு கிடைக்கல. நாங்கள் பணம் செலவு பண்ணுறதுக்கும் ரெடி, இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா பார்க்கறதுக்கும் ரெடி. எங்கள் தங்கச்சி ஒரு டாக்டர். ஆனால் எங்க நாங்கள் எல்லா பக்கமும் சுற்றி எங்களுக்கு என்ன கிடைக்கல? பெட்டு கிடைக்கல. ஸோ ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒரு கொஞ்ச நேரம் தான். காலையில நல்லா இருந்தாங்க, நைட்டு திடீர்னு மூச்சு ரொம்ப. நான் தான் வந்து எனக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. கடைசி ஃபோன் மம்மி எனக்கு அன்றைக்கி தான் லாஸ்ட் நைட்டு 10:30 எனக்கு ஃபோன் வருது. நான் ஹாஸ்பிட்டலேருந்து வரேன். மறுநாள் காலையில் வைதேகிக்கு ஷிஃப்ட் பண்ணோம். அவங்கள ஆம்புலன்ஸ் 5:30 வர சொல்லிருந்தோம். மறுநாள் நாங்கள் இந்த சிவில் ஹாஸ்பிட்டல்லேருந்து நாங்கள் எங்கே போனோம்னாக்கா வைதேகிக்கு போகிறோம். 10:30 நான் சாப்பாடெல்லாம் நாங்கள் எல்லாம் குடிச்சிட்டு நான் ஹாஸ்பிட்டலேருந்து வந்துட்டு தூங்கிட்டு காலையில் ஏஞ்சி போயிடலாம். எனக்கு ஃபோன் வருது, மூச்சு விடணும், எவன் பேசுகிறாங்க, என்னால் முடியல, கொஞ்சம் வாப்பான்னு சொல்கிறேன். எங்கள் அப்பாவை போய் எழுப்புறேன். எங்கள் அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியல. ஏன்னா அவருக்கும் லைட்டாக கோவிட் அஃபெக்ட் ஆகிருக்கு. அவருக்கும் ஃபுல்லாக ஜுரம் வந்துட்டு நான் வண்டி அடிச்சு கிளம்பிட்டேன். நானும் இன்னொரு பையன் வந்து போகிறோம். 10:30 போனாங்க. என் கை பிடிச்சிட்டு ஒரு 1/2 hour மூச்சு தனி பேசிட்டு இருக்காங்க. அம்மா என் கையிலேயே அம்மாவோட உயிர் போடாது. ஆனா ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன், எங்க அம்மாவோட உயிர் என் கையில போடுது. ஆனா அப்போ நினைச்சாங்க, ஜனங்க நினைச்சாங்க சொந்தக்காரங்க யாரும் வரல. உண்மை அதுதான். நான் அதனாலதான் சொல்றேன், ஆண்டவருடைய அன்புதான் உண்மையானது. எந்த சொந்தக்காரம் வரல, பயந்தாங்க கோவிட் சொல்லி. நம்ம தவறு சொல்ல விரும்பல. பட் ஆனா யாரும் கிட்ட கூட வந்து பாக்குறதுக்கு அவங்களுக்கும் முடியல போல. பட் வந்திருக்கலாம், வராம போயிட்டாங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சது, நான் ஏன் இவ்வளவு நாள் அன்பு பத்தி உங்களுக்கு ஆராதனை சொல்லி இருந்தேனாக்கா, எந்த அன்பும் நிலையானது அல்ல. எங்களை அந்த நேரத்தில் தேற்றியது ஒரே அன்பு, இயேசுவின் அன்பு. யாரும் வரல.
வீட்டுக்கிட்ட கூட சாவ வைக்க கூட இருக்கும். உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியல. ஸோ ரொம்ப கஷ்டமா போய் வச்சுட்டு வந்து என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. நான் ஒரு மாதிரி ஆயிட்டு இருந்தேன். ஆனா அன்னைக்கு சாயங்காலமே நான் என் ரூமை நான் சாத்திட்டு, ப்ரேயர் ரூமை சாத்திட்டு நான் ஆண்டவர்கிட்ட முழங்காலிட்டு சொன்னது, இனிதான் உங்களுக்காக நான் பயங்கரமா ஊழியர்களை செய்வேன். ஏதோ அன்னைக்கு நடந்துருச்சு, இன்னைக்கு இதெல்லாம் சொல்லிருக்காரு நினைக்காதீங்க. அன்னைக்கு முழங்காலிட்டு அன்னைக்கு சாயங்காலமே சொன்னேன், யார் என்ன வேணா சொல்லிட்டாண்டவரே, எனக்கு எந்த இழப்புனா இருக்கட்டும், இனிதான் உங்களுக்காக பயங்கரமா ஊழியத்தை செய்ய போறேன்னு சொன்னேன். அன்னைக்கு துவங்கின என்னோட ஓட்டம் இன்னும் முடியல. நிறைய இடத்துக்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்திருக்காரு. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை முடிப்பதற்கு ஏதோ ஒரு சாதாரண ஏதோ ஒரு வகையில ஒரு திட்டத்தை வச்சிருப்பான். ஆனா ஆண்டவர் அந்த முடிகிற சூழ்நிலையில தான் ஒரு புதிய ஆரம்பத்தை தருவார். ஒரு ஆணையம் சொல்லுங்களேன். எங்க அம்மாவுக்கு நான் ஊழியம் செய்யணும்னு ரொம்ப ஆசை. நான் நல்ல பாட்டு பாடணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் பார்த்துருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்காங்க. ஆனால் நான் மேல மேல வரும்பொழுது பார்க்கறதுக்கு அவங்க இல்லை. ஆனால் நிச்சயமா பார்த்துருப்பாங்க, விசுவாசிக்கிறேன். ஆண்டவரோட இருந்து பார்த்துருப்பாங்க. எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான், நாங்க இந்த உலகத்தை விட்டு நாங்கெல்லாம் போகும்பொழுது எங்களுக்காக எங்க அம்மா வீட்டுக்கு முன்னாடி இடம் பிடிச்சி வச்சிருப்பாங்க. நாங்க போகும்போது எங்க அம்மாவை நான் பார்ப்பேன், ஆண்டவர் பார்ப்பேன், எங்க அம்மாவை பார்ப்பேன். அது ஒரு நம்பிக்கை நிச்சயமாய் உண்டு. அதுல இருந்து எங்களுடைய ஓட்டத்தை இன்னும் வைராக்கியமாய் ஓட ஆரம்பித்தோம். ஆண்டவருக்காக ஓடணும். என்ன நடந்தாலும் ஆண்டவருக்காக, வாழ்ந்தாலும் ஆண்டவருக்காக தான், மறிச்சாலும் ஆண்டவருக்காக தான் முடிவு பண்ணியாச்சு. அணில வேலை வீடு சம்பாதிக்கிறது அதெல்லாம் செகண்டரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஆண்டவருடைய ஊழியம் வந்துச்சா, நோ மேட்டர் வாட், அதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருக்குது. நான் ஏன் சொல்றேன்னாக்கா, நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும். அந்த நேரத்துல ஆண்டவருடைய அன்பை கேட்டு நாம செபிக்கும் பொழுது ஆண்டவர் அதிலிருந்து நம்மளுக்கு இரட்டிப்பான நன்மைகளை தந்து ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை தர ஒரு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆண்டவர் விட்டு தூரம் போயிடுறேன் அப்படின்னு போயிட்டு இருந்தா வாழ்க்கை எப்படியோ போயிட்டு இருக்கும். ஆனா அந்த கடினமான நேரத்துல ஆண்டவரை நாங்க பிடிச்சிட்டோம். ஆண்டவர் வைராகியமா அந்த நேரத்துல தான் நான் பிடிச்சேன். ஆனா அந்த நேரத்துல பிடிக்கும் பொழுதுதான் நான் நினைச்சேன், நம்மளோட ஊழியம் அப்படி கம்மியாக போடுறீங்க இதுக்கப்புறம். ஆனா பார்த்தா அந்த கோவிட் லாக்டவுனுக்கு அப்புறம் என்னுடைய ஊழியர்கள் பெருகிறது. நிறைய இடத்துக்கு தம்பி வந்திருப்பான், நிறைய இடத்துக்கு வருவான். இன்னொரு பையன் ரியோட சென்னை போகாத இடம் கிடையாது. தமிழ்நாட்டுல, பெங்களூர்ல நிறைய இடத்துக்கு நாங்க பயணிச்சிருக்கோம். எஜிப்ட்ல நிறைய ஊழியர்கள். ஆனா இதுக்கெல்லாம் நான் தகுதியான்னு கேட்டா இல்லை. இதுக்கெல்லாம் நான் தகுதியான்னு கேட்டா கிடையாது. நானும் ஆண்டவரை விட்டு விலகின நாட்கள் உண்டு. ஆண்டவர் வேணா இந்த உலகத்தின் பிரகாரமாய் வாழ்ந்த நாட்கள் உண்டு. ஆனா அந்த நாட்கள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொன்னா, சோதனையின் நாட்களாக இருந்தது, வேதனையின் நாட்களாக இருந்தது, கண்ணீரின் நாட்களாக இருந்தது. ஆனா எதுவுமே வேணாம், ஆண்டவர் மாத்திரம் போதும்னு சொன்னதுல இருந்தான் மனசுல ஒரு நிம்மதி இருக்கு. இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம்னாக்கா, காசு பணம் இதெல்லாம் தேவன் ஓடி 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 ஆண்டவரை மறந்து நிம்மதி இழந்துடுறோம். காசு நிறைய சம்பாதிச்சு வச்சிடறோம், பிரயோஜனம் இல்லை. ஆனா எங்ககிட்டயும் கொஞ்சம் காசு இருக்குது, எங்க அம்மாவை காப்பாற்ற முடியல. ஆனா எதுவும் வேணாம், ஆண்டவர் மாத்திரம் போதும், வாழ்ந்த போதும். அது உண்மையான நிம்மதி. ஆண்டவரை காட்டிலும் அதை யாரும் தர முடியாது. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு இதை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் பாக்கியவான்கள், இந்த உண்மையான அன்பை உணர்ந்திருக்கிறவர்கள். ஆனால் அந்த அன்பு உங்களை தேற்றும், அந்த அன்பு உங்களை வழிநடத்தும். உங்களுடைய எல்லா விதமான கவலைகளையும் அவர் மாற்றும், எல்லா விதமான கஷ்டங்களை அவர் நீக்கி, அவர் உங்களை பலப்படுத்தி, அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி, அவர் உங்களுக்காய் நியாயம் செய்து, அவர் உங்களுக்காய் வழக்காடி, அவர் நம்முடைய எதிரிகளுக்கு கண்களுக்கு முன்பாய் நம்மை உயர்த்துவார். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க, ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வசனத்துக்குள்ளாய் போயிடலாம். நிறைய டைம் இல்லை, நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வண்ணமா இது வந்து ஒரு உயிர் தெழுந்த நாள். இது என்ன நாள்? உயிர் தெழுந்த நாள். இது வந்து உயிர் தெழுந்த ஒரு நாளை நினைவு கூறுகிற ஒரு நாள் தான். ஆண்டவர் எப்போ உயிர் தெழுந்துட்டார், இது ஒரு நினைக்கிற நாள் தான், நினைவு கூறுகிற ஒரு நாள் தான். இன்னைக்குதான் ஆண்டவர் உயிரோடு இணைச்சாருன்னு கேட்டா இல்ல, ஆண்டவர் உயிரோடு எடுத்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனா இது ஒரு நினைவு கூறுகிற நாள் தான். ஆண்டவர் மரிச்சாரான்னு கேட்டா ஆண்டவர் மரிச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அது குட் ஃப்ரைடேன்றது நினைவு கூறுகிற ஒரு நாள் தான்.
உலகத்துல நிறைய பேர் நம்ம சொந்தக்காரங்க கூட மறைப்பாங்க, நம்ம கூட எடுத்தவங்க கூட அப்பா அம்மா மறைப்பாங்க, கூட பிறந்தவங்க மறைப்பாங்க. ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நம்ம நினைப்போம், அவங்களுக்காக சில காரியங்கள் எல்லாம் செய்வோம், ப்ரேயர் மீட்டிங் வைப்போம், சாப்பாடெல்லாம் கொடுப்போம். ஹாஸ்டல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் வருஷம். அம்மாவா இல்லையா ஒரு ஆமை சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் வருஷம் காரியத்துக்கு என்ன கொடுப்பாங்க? ஹாஸ்டல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க, ஏழைப்பட்டவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்க. 2வது வருஷம் கொஞ்சம் கம்மியாகும், 3வது வருஷம் கொஞ்சம் கம்மியாகும். அதை வீட்டோட செஞ்சுக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் வேற ஏதாச்சும் முக்கியமான காரியம் இருக்கும் பொழுது இத்தனை வருஷம் செஞ்சோம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்றது நமக்குள்ளே அது அந்த மாற்றங்கள் வந்துவிடுது. ஆனா இந்த ஈஸ்டர் மாத்திரம் 2000 வருஷமா நம்ம புது துணி எடுத்துட்டு தான் இருக்கிறோம், எத்தனை வருஷமா நம்ம புது பிரியாணி செஞ்சுட்டு தான் இருக்கிறோம், எத்தனை வருஷமா இதை கொண்டாடிட்டு தான் இருக்கிறோம். ஏன்? யாரும் காட்ட முடியாத அன்பை நமக்காக அவர் காட்டிட்டு போயிட்டாரு. அது ஒரே ஒரு காரணம். அவர் அமைச்சர் ஒரு அமைச்சர் நம்மளுடைய பர்த்டே கூட ஒரு 20-25 வருஷம் தான் நம்ம நல்லா கொண்டாடுறோம். அப்புறம் என்ன பண்ணிடுறோம்? அவங்க கல்யாணம் ஆகிட்டு அவங்க பசங்க, அவங்களோட ஒய்ஃபுங்க, அவங்களோட ஹஸ்பண்டுக்கு செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா கிறிஸ்துமஸ் இன்னும் நம்ம கொண்டாடுறோம். நம்ம பர்த்டேக்கு நம்ம துணி வாங்குறோமோ இல்லையா, கிறிஸ்துமஸ்க்கு நம்ம துணி வாங்கிடுறோம். எதுக்காக வாங்குறோம்? நம்மளுக்காக பிறந்தாரு, அதே மாதிரி நமக்காக மரிச்சாரு, நமக்காக உயிர் பிறந்தாருன்னு கிறிஸ்துமஸ், ஈஸ்டர், குட் ஃப்ரைடே நம்ம என்ன பண்றோம்? கொண்டாடுறோம். ராமன் சத்தமா சொல்லுங்க. ஏன் இதெல்லாம் பண்றோம்ன்றதுதான் இப்போ கேள்வி உங்களுக்கு. ஏன் இதெல்லாம் பண்றோம்? அவரை போல அன்பு காட்டினவர்கள் இந்த உலகத்துல இதுவரைக்கும் நீங்க பார்க்கல, அதுக்காக தான் இவ்வளவு நாள கொண்டாடிட்டு இருக்கீங்க. நம்புறீங்களா? ராமன் சொல்லுங்க. அவரை காட்டிலும் மேலான அன்பை காட்டினவங்க உங்களுக்கு இருந்திருந்தாங்க, இதெல்லாம் நீங்க பண்ண மாட்டீங்க, அவங்கள செலிப்ரேட் பண்ணுவீங்க. ஆனா இன்னும் அந்த மாதிரி மனிதர்களை பார்க்கல, பார்க்க முடியாது. பார்க்கவும் என்ன முடியாது, முடியவே முடியாது. அவருக்கு நிகர் அவர் ஒருவர் மாத்திரம். அவர் மரிச்சிட்டாரு, அவர் கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டாங்க. இன்றைக்கு அவர் உயிர் தழுற நாள். இன்னைக்கு போயிட்டு யாரு பாக்குறாங்க? ஃபர்ஸ்ட் மகதலேனா மரியாள் போயிட்டு என்ன பண்றாங்க? பாக்குறாங்க. பார்த்தா என்ன இருக்காங்க? துணி மாத்திரம் மடிச்சு வச்சிருக்கு, யாருமே இல்ல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்றாங்க? ஒருத்தர் வந்து பின்னாடி நிற்கும் பொழுது அவங்க என்ன நினைச்சிடறாங்க? இவர் யாரோ ஒரு வேலைக்காரர்னு நினைச்சிடறாங்க. அம்மா ஒரு மரியாதை போடும்பொழுது என்ன பண்றாங்க? திரும்பி பார்த்து ரபோனின்றாங்க, போதகரேன்ற அர்த்தமா அது. ரபோனின்னு சொல்லும் பொழுது போதகரேன்னு அந்த விஷயத்த என்ன பண்ணணும்? இப்போ சொல்லணும். அவங்களால முடியல, கட்டுப்படுத்த முடியல. அப்ப என்ன சொல்ற ஆண்டவர்? இன்னும் நான் யாவைய ஒப்பு கொடுக்கல, யார்கிட்டயும் சொல்லாதேன்னு சொல்றாரு. ஆனா இவங்களுக்கு என்ன? யார்கிட்டயாச்சும் இந்த விஷயத்த சொல்லிடணுமே. ஏன்னா ஒரு ஊழியர் ரொம்ப அழகா சொன்னாரு, ஆல் இந்தியா ரேடியோ விட ரொம்ப ஃபாஸ்டா லேடிஸ் கிட்ட சொன்னாதான் விஷயம் ரொம்ப பரவும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். நியூஸை காட்டிலும் ரொம்ப சீக்கிரமா விஷயம் எது பரவுனாக்கா, ஏதாச்சும் ஒரு விஷயத்த லேடிஸ் கிட்ட சொன்னாதான் அந்த விஷயம் ஈஸியா பரவிடும். அந்த மாதிரி. ஆனா இதுல இன்னொரு விஷயமா இருக்கு, லேடிஸ்ல தான் ரொம்ப கொடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, ஆண்டவர் உயிரோட எழுந்தாருன்ற முதல்ல பார்த்ததே லேடிஸ் தான், பெண்கள் தான் முதல்ல பார்த்தது. யார் பார்த்தது? மகதலேனா. ஏன் ஆண்கள் பார்க்கல? கூடவே அப்போஸ்தலர்கள் இருக்காங்க 12 பேர், அவங்களுக்கெல்லாம் காட்சி கொடுக்கல ஆண்டவர். யாரு கொடுத்தாரு? மகதலேனா மரியாதை கொடுத்தாரு. அதுதான் பெண்கள் விசேஷித்தவர்கள். கரங்களை தண்ணி இதுதான் உயிர் தெழுதல். இதுதான் என்னது? உயிர் தெழுதல். அவர் எழுதிட்டாரு, அவர் ஆவியை ஒப்பு கொடுத்துட்டாரு, அவர் என்ன ஆயிட்டாரு? தெய்வமா மாறிட்டாரு. இப்ப என்ன ஆயிடுச்சு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி எல்லாம் என்ன ஆயிடுச்சு? ஒன்னாயிடுச்சு. இப்ப நம்ம அவங்களதான், அவரை தான் நம்ம கும்பிடுறோம், அவரை தான் நம்ம என்ன தெய்வமா ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், விசுவாசிக்கிறோம், நம்புறோம். அவரும் நம்மளுடைய விசுவாசத்தை எதுக்குமே கெடுக்கல. நம்ம நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டு தான் வராரு. நம்ம நினைத்ததை காட்டிலும் மேலான காரியங்களை செஞ்சுட்டு தான் வராரு. இது வந்து உயிர் தெழுதலுக்கு உண்டான ஒரு செய்தி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதுதான் கொஞ்சம் விவரிச்சு பேசுவாங்க செய்தியா எல்லா சர்ச்சையும். இன்னைக்கு அது பேசிட்டாக்கா ஈஸ்டர் முடிஞ்சது, வீட்டுக்கு போனோமா, சாப்பிட்டோமா, தூங்கணுமா. அப்படி இல்லாம இன்னைக்கு நான் புதுவிதமாய் உங்களுக்காக பேச போகிறேன். சொல்லுங்களேன். கல்லறையில் இருந்தாங்க, துணி இருந்தது, 2 ஏஞ்சல் இருந்தாங்க. உயிர் தெழுந்தாரு, காட்சி கொடுத்தாரு, ஆவியை ஒப்பு கொடுத்தாரு, தெய்வம் மாறிட்டாரு. இது ஈஸ்டர் செய்தி.
பட் நான் உங்களுக்கு வித்தியாசமான ஒரு மெசேஜை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஆண்டவர் உங்களோட பேசட்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 12வது வசனம் 12 அப்பவே வாசிச்சோம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அதுக்கு முன்பதாக இன்னொரு வசனத்தை ஒரு வாசிக்கலாம். சங்கீதம் 103 1வது வசனம் 2வது வசனம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய நம்ம சர்ச்சைக்கு போகும்போது அப்படிதான் வீங்கோட்டால தமிழ்ல பேசிட்டு இருக்கேன், தெலுங்குல அவங்க பாஸ்டர் டிரான்ஸ்லேட் பண்றாரு. இந்த வசனத்தை நான் பேசுறேன். என் ஆத்மாவே அவர் தெலுங்குல சொல்லும்போது நிறைய பேர் ஏச்சு நின்று இருக்காங்க, சபை புரிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஒரு ஆமை சத்தமா சொல்லுங்க. இந்த வசனத்தை சொல்லும் பொழுது என்ன வரும்? சர்ச்சு முடியும் போது நம்ம சொல்றதுதான் இது என்ன, என் ஆத்மாவே. ஆனா இந்த வசனத்தை எழுதும் பொழுது சங்கீதக்காரனாகிய தாவீது எந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தானாக்கா, அவனுடைய சூழ்நிலை அந்த நேரத்தில் ரொம்ப கடினமா இருந்தது. என்னவா இருந்தது? இந்த 103வது சங்கீதத்தை தாவீது எழுதும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நிலைமை, அது ஒரு ரொம்ப கடினமான ஒரு நிலைமை. ஏன்னா தாவீது குகைக்குள்ள இருக்கிறான். அந்த வசனத்தை எழுதும் போது எங்க இருக்கிறாரு? குகைக்குள்ள இருக்கிறாரு. குகைனாக்கா கேவ்னு அர்த்தம். ஓகே, அங்க என்ன இருக்காது? மூச்சு விட முடியாது, சுவாசிக்க முடியாது, பிரீத் இன் பிரீத் அவுட் பண்றதுக்கும் கஷ்டம், சாப்பாடு, வெளிச்சம், நல்ல துணி உடுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. மூச்சு திணறி செத்துதான் போகணும் அங்க இருந்தா. அதுதான் குகை. அம்மாவா இல்ல ஒரு ஆமை சத்தம். இப்படி யாராச்சும் குகையில இருந்தீங்கன்னாக்க உயிர் வாழ முடியுமா? ஆனா வெளியில வந்தாக்கா, ஏன் குகையில இருக்கிறான்? வெளியில வரலாம் இல்லையா நீங்க கேட்கலாம். வெளியில வந்தா சொந்த பையன், தாவீதோட சொந்த பையன் சவுல், அப்புறம் யாரு? சவுல். 2 பேரும் கொல்றதுக்கு காத்துட்டு இருக்காங்க. 2 பேரும் என்ன பண்றதுக்கு காத்துட்டு இருக்காங்க? கொல்றதுக்கு காத்துட்டு இருக்காங்க. உள்ள இருந்தா மூச்சு தளரி என்ன பண்ணிடணும்? செத்து போயிடணும். வெளியில வந்தா இவங்க கிட்ட அடி வாங்கி என்ன பண்ணிடணும்? செத்து போயிடணும். இப்படியாப்பட்டதான ஒரு கடினமான சூழ்நிலையில தான் இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான கஷ்டத்தின் நிலைமையில கூட ரொம்ப பெரிய அரண்மனையெல்லாம் ஒண்ணும் இல்லை, குகையில தான் இருந்தது. நல்ல போட ட்ரெஸ் இல்ல, நல்ல சாப்பாடோ குடிக்க தண்ணியெல்லாம் இல்ல, எதுவுமே இல்லாத சூழ்நிலையில கூட தாவீதின் விசுவாசம் எப்படி இருக்குது பாருங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிய வருது? அவனுடைய வாழ்க்கையில மிக கடினமான ஒரு சூழ்நிலைமை. ஆனா அந்த நேரத்தில் அவன் எழுதுகிற காரியம், என் ஆத்துமாவே, என் உயிரே போனா கூட பரவாயில்ல, அந்த நேரத்தில் கூட என் ஆண்டவருக்கு நான் என்ன சொல்லுவேன்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசி சொல்றீங்க? என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கடினமான சூழ்நிலை வந்தாலும் இனி நான் சொல்ல போகிற வார்த்தை, என் ஆத்துமாவே என் கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏன்னா தாவீதுக்கு அந்த இடத்துல தப்பிச்சு போகவும் வழியில, வாழ்றதுக்கும் வழியில, ஒரே நிலைமை சாகணும். ஆனா அந்த நேரத்துல தாவீதுக்கு இந்த மாதிரியான ஒரு வசனத்தை எழுதுறதுக்கு உண்டான தைரியம் எங்கிருந்து வந்திருக்கும்? அது ஒரே ஒரு காரணம், இயேசு அவன் மீது வைத்திருக்கிறான். இயேசுவின் மீது தாவீது வைத்திருக்கிற அந்த விசுவாசம். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையின் பாதையில கூட நிறைய கடினமான சூழ்நிலைகள் வரலாம். தாவீதுக்கு வந்த மாதிரி இல்லைன்னா கூட ஏதோ அதுல கொஞ்சமாச்சு சூழ்நிலைகள் வரலாம். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்? கண்ணீர் விட்டு அழுகிறோம், மத்தவங்க கிட்ட போய் சொல்றோம், மத்தவங்க ஒரு 10 பேர் சொல்லிடுறாங்க. இதுதானே நடக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் பிராக்டிகலா பேச விரும்புறேன். உலகத்துல என்ன நடக்குதோ அதை பேசலாம் நாம. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அந்த நேரத்துல கடவுளை மறந்துடுறோம். அந்த நேரத்துல என்ன பண்ணிடுறோம்? கடவுளை மறந்துட்டு மனிதர்களை தேடி ஓடுறோம். எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, நீங்க உதவி செய்வீங்களா? எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கு, நீங்க உதவி செய்வீங்களா? அப்படின்னு சொல்லி மனிதர்களை தேடி தேடி நம்ம ஓடுறோம். ஆனா மனிதர்கள் நான் செய்வேன் இல்ல அப்படின்னு சொல்றதை காட்டிலும் கைவிடுறது தான் நிறைய டைம்ல நடந்திருக்கு. செய்யறேன்னு சொல்லி லாஸ்ட் மொமெண்ட்ல விட்டுருவாங்க, இதை பார்க்கலாம்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனா பிரச்சனை வருகிற நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய ஜெபம் எப்படியாப்பட்ட ஜெபமாக இருக்க வேண்டுமானால், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எந்த கடினமான சூழ்நிலையாக இது இருக்கட்டும், நீங்க செய்ய வேண்டிய ஜெபம் இனி எப்படியாப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய கடினமான நேரம் தான்
நேரம்பா இது, ஏன் கடினமான நேரம் தான், எனக்கு பிரச்சனை தான், எனக்கு பாடுதான், எனக்கு கஷ்டம் தான், இது யாராலையும் தீர்க்க முடியாதுதான். ஆனா ஆண்டவரே, நான் உங்களை இந்த நேரத்துல கூட என் முழு உள்ளத்திலிருந்து என் ஆத்மாவே என் கர்த்தரை எப்பவே நான் ஸ்தோத்தரித்து கொண்டே இருப்பேன். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேரு இதை விசுவாசிக்கிறீங்க? இப்படி சொல்லும் பொழுது தாவீதின் நிலைமை மாறினது. அவன் அந்த மாதிரியான குகைக்குள்ள இல்ல, வெளியில வந்த பிறகு அவனை சாவடிக்கவும் முடியல. ஒரு ஆமே சத்தமா சொல்லுங்க. எவ்வளவு கடினமான சூழ்நிலையாக வந்தாலும் ஆண்டவரிடத்துல முழங்காலிட்டு நாம ஜெபிக்கும் பொழுது அந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றத்துக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவார். நம்ம வழியை தேடி மனிதர்களிடத்துல போகாம வழியை தேடி நாம ஆண்டவரிடத்துல போக வேண்டும். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. ஒரு ஆமென் இன்னும் சத்தமா சொல்லுங்க. தாவீது ராஜாவாய் மாறினாரு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா அவருடைய சோதனை நேரத்துல ஆண்டவர் அவரு மகிமைப்படுத்தி அந்த வசனங்களை எழுதுகிறார். நம்மளுடைய சோதனை நேரத்துல கூட ஆண்டவர் நம்ம மகிமைப்படுத்தும். சோதனை வந்துதா, பிரச்சனை வந்துதா, சந்தோஷமா ஆண்டவருடைய பாட்டை பாடலாம். கவலை வந்துதா, பிரச்சனை வந்துதா, 2 வசனத்தை வாசிக்கலாம். நல்ல முழங்காலிட்டு நல்ல கரங்களை தட்டி பாடி நல்ல ஆண்டவரை நோக்கி பார்த்து அவரை துதித்து அவர் ஆராதிச்சு நம்ம வீட்டுக்குள்ளவே சொல்றேன் எல்லாம் என்ன பண்ணலாம், ஜெபிச்சு ஆண்டவர் நிச்சயமாய் விடுதலை தருவார். நிச்சயமாய் விடுதலை தருவார். அதுல எந்த விதமான சேஞ்சஸ் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க மாத்திரம் சொல்லுங்க. எல்லா நேரத்திலையும் ஜெபிக்கணுமான்னு கேட்டா இல்ல, எல்லா நேரத்திலையும் பாடணுமான்னு கேட்டா இல்ல, எல்லா நேரத்திலையும் ஆராதிச்சுட்டே இருக்கணுமானா இல்ல. ஆனா எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அது உண்மையை ஆண்டவருக்காக கொடுக்கணும். ஏதோ சொல்லிட்டாங்க அதுக்காக நான் பாடிக்கிட்டே இருப்பேன், ஆராதிச்சுட்டே இருப்பேன், ஜெபிச்சுட்டே இருப்பேன் கிடையாது. கொடுக்கிற நேரத்தை அது 2 நிமிடமா இருந்தா கூட அது உண்மையா உள்ளத்தை திறந்து ஆண்டவருக்கு கொடுக்கணும். அதுதான் ஒப்பு கொடுத்தது நிச்சயம். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனி கடினமான சிச்சுவேஷன்ஸ் வரும்போது, கடினமான சூழ்நிலை வரும்பொழுது நீங்க உங்க இருதயத்தை மேல கை வச்சு சொல்லணும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே. ஆமென், ஆமென், ஆமென். இப்போ எடுத்து வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12:12. உபத்திரவத்திலே நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். உறுதியாய். நம்பிக்கைன்ற வார்த்தைக்கு நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கு. நம்பிக்கைன்ற வார்த்தைக்கு என்ன இருக்கு? நிறைய டெஃபினிஷன்ஸ் இருக்கு. நாம யார் மேலேயும் நம்பிக்கை வைக்கிறோம், ஆமாவா இல்லையா? கணவன் மனைவி மேல நம்பிக்கை வைக்கிறாங்க, பிள்ளைங்க பெற்றோர் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க, பெற்றோருங்க பிள்ளைங்க மேல நம்பிக்கை வைக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க மேல நம்பிக்கை வைக்கிறாங்க, உறவினர்கள் மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. அதெல்லாம் நல்லதான், நம்பிக்கை வைக்கலாம். ஆனா இந்த உலகத்திற்கு ஒரு நிரந்தரமான நம்பிக்கை யார் ஆனால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர். நம்பிக்கைக்கு உரியவர் யாருன்னு கேட்டா அது இயேசு கிறிஸ்துவான ஒருவர் தான். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. நிறைய பேர்கள் நம்ம நம்பிக்கை வைக்கலாம், தவறு கிடையாது. ஆனா உறுதியாய் நம்பிக்கை வைக்கக்கூடியவர் யாருனாக்கா, அதுக்கு தகுதி யாருனாக்கா நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். நம்மளுடைய நம்பிக்கைகள் ஒரு நாள் எல்லாமே அழிந்து போயிடலாம். எல்லா நம்பிக்கையும் இழந்து போய் நம்மளுடைய சிச்சுவேஷன்ஸ் இருக்கலாம். ஆனா அதன் மத்தியிலும் கூட நம்ம ஆண்டவர் மீது பற்றுதலா இருக்கும் பொழுது நமக்கு ஒரு இட்டர்னல் லைஃப் அவர் கொடுக்கிறதுக்கு, அதாவது இட்டர்னல் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறதுக்கு அவரு போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சத்தமா சொல்லுங்க. அடுத்து பாருங்க, உபத்திரவத்திலே பொறுமையா இருக்கணுமா? எடுத்தவங்க வாசிக்கலாம். இல்ல எடுத்தவங்க வாசிக்கலாம். நம்பர்ஸ் 28, என்னாகமம் 20 8வது வசனம், 20வது அதிகாரம் 8வது வசனம். நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தனி அண்டை உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். இந்த வசனம் எங்க வருதுனாக்கா, மோசே
ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ரொம்ப ஒரு கடினமான சுச்சுவேஷன், ரொம்ப கடினமான ஒரு பெரிய பிரச்சனைப்பா, எப்படி என்ன பண்றதுன்னு தெரியல. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு, கோலை எடுத்துக்கொண்டு நீ உன் சகோதரனாகிய ஆரோனும் ஏக சபை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே என்ன சொல்றாங்க, அந்த மலையை பார்த்து கண்மலையை பார்த்து பேசுங்கள். கண்மலைன்றது பிரச்சனையை குறிக்கிறது. கண்மலைன்றது எதை குறிக்கிறது? பிரச்சனைகளை குறிக்கிறது. கோல் என்றது ஜெபங்களை குறிக்கிறது. கோல் என்றது எதை குறிக்கிறது? ஜெபங்களை குறிக்கிறது. ஆண்டவர் ஒண்ணும் சொல்ல, அந்த ஜெபத்தை அந்த கண்மலையை பார்த்து நீ பேசு, அந்த கண்மலை நகரும்னு சொல்றாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், ஒரு ஆமீன் சத்தமா சொல்லுங்களேன். தண்ணீர் என்ற வார்த்தை இங்க வரும் இந்த வசனத்துல. அந்த தண்ணீர் என்ற வார்த்தை ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? சோ இப்போ கோல் என்றது ஜெபத்தை குறிக்கிறது, தண்ணீர் என்றது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது, கண்மலை என்றது பிரச்சனையை குறிக்கிறது. நம்ம பார்த்து கொண்டிருக்கிற டாபிக் பாத்தீங்கன்னாக்கா உபத்திரவத்திலே பொறுமையா இருக்க வேண்டும். மோசஸ்க்கு ஒரு பெரிய உபத்திரவம் வந்திருக்கு. ஆனா அந்த நேரத்துல அவன் பொறுமையா இருந்த என்ன பண்ண, ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபித்தான். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நீ போய் அந்த பிரச்சனையை பார்த்து பேசு, அந்த கண்மலை தண்ணீராய் மாறும். தண்ணீர் என்றது ஆசீர்வாதம். தண்ணீர் என்றது எதை குறிக்கிறது? ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மளுடைய பிரச்சனைகளை பார்த்து நாம பேசணும். நம்மளுடைய பிரச்சனைகளை பார்த்து பேசணும். பேசும் பொழுது அந்த மழையானது விலகி அங்கு தண்ணீர் உண்டாகும். அதுதான் நம்மளுடைய ஆசீர்வாதம். ஒரு ஆமீன் சத்தமா சொல்லுங்க. நம்மளுடைய பிரச்சனைகளை பார்த்து நாம பயப்படாம அதுக்கு மாறியாக நம்மளுடைய பிரச்சனைகளை பார்த்து நம்ம என்ன பண்ண வேண்டுமா? பேச வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அந்த பிரச்சனையை ஆண்டவர் மாற்றி அதிலிருந்து தண்ணீரை கொடுப்பார். அதுதான் அந்த பிரச்சனைக்கு நமக்கு உண்டான தீர்வு. அதுதான் நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். ஒரு ஆமீன் சத்தமா சொல்லுங்க. உபத்திரவத்துல பொறுமையா இருந்து நாம ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். உபத்திரவத்துல ரொம்ப அர்ஜென்ட் பட்டு ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சு அது இன்னும் மேல தவறா ஆகிறதுக்கு பதிலா உபத்திரவத்துல பொறுமையா ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, அந்த பிரச்சனையை பார்த்து நீயே பேசுன்றார். வேற யாரையும் சொல்லல, நீங்களே அந்த பிரச்சனையை பார்த்து, அந்த பலவீனத்தை பார்த்து நீங்களே பேசுங்க. என்னுடைய பலவீனமே என்னை விட்டு நீ வெளியேறி என்ன தொடர்ந்து உங்களுக்கு அதிகாரம் நீங்க பேசணும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை பார்த்து பேசுறேன். குடும்பத்துல இந்த மாதிரி பிரச்சனையை இந்த சாத்தான் அனுமதிக்கிறதுக்கு உனக்கு அனுமதி இல்ல. இயேசுவின் நாமத்திலே இந்த பிரச்சனை வெளியே போன்னு சொல்லணும். நீங்க அந்த பிரச்சனையை பார்த்து பேசும்பொழுது அந்த கண்மலை நகரும். ஒரு ஆமீன் சத்தமா சொல்லுங்க. ஒரு ஆமீன் சத்தமா சொல்லுங்க. விசுவாசத்துல மலையே நகருன்னு சொன்னா அது நகரும்னு வசனம் இருக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒரு ஆமீன் சத்தமா சொல்லுங்க. மலை நகருமான்னு கேட்டா அதெல்லாம் இம்பாசிபிளான ஒரு விஷயம். என்ன விஷயம்? நடக்க முடியாத ஒரு விஷயம், நடக்காது. உலகத்துல அது நடக்காத ஒரு காரியம். ஆனா விசுவாசத்துல இந்த மலையை நீ நகருன்னு சொன்னா அது நகரும் இருக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நாம விசுவாசத்துல தரித்திரவர்களாய் உபத்திரவத்துல பொறுமை உள்ளவர்களாய் இருந்து மோசேவை போல ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டு நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து நாம பேசும் பொழுது ஆண்டவர் அந்த கண்மலையை நீக்கி அதுல ஒரு தண்ணீரை வர செய்வார். அந்த தண்ணீர் தான் நம்மளுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஒரு ஆமீன் சத்தமா சொல்லுங்க. எடுத்தவங்க வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 4வது வசனம். உபத்திரவத்திலையும் மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவத்திலையும் மேன்மை பாராட்டுகிறோம். யாரை மேன்மை பாராட்டுறாங்க? ஆண்டவரை மேன்மை பாராட்டுறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எங்களுக்கு பிரச்சனை தான், எங்களுக்கு உபத்திரவம் தான். ஆனா அதன் மத்தியிலும் கூட நாங்கள் யாரை மேன்மைப்படுத்துகிறோம்? இயேசுவை மேன்மைப்படுத்துகிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நாம எந்த கஷ்டமான சூழ்நிலையில இருந்தாலும், எந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு இருந்தாலும், நாம ஆண்டவரை துதிப்பது, ஆண்டவரை மேன்மைப்படுத்துவது, அந்த காரியத்தை விட்டு நாம தூரம் செல்லக்கூடாது. ஆண்டவரை நாம எப்பொழுதும் மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்கும். பிரச்சனைகள் ஒன்று போனால் ஒன்று வரும், இன்னொன்று போனால் இன்னொன்று வரும். ஆனால் அதை எல்லாவற்றிலும் விளக்கி நீக்கி நம்மளை ரட்சித்து விடுவிக்கிறவர் தான் நம்மளோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு ஆமீன் சத்தமா சொல்லுங்களேன். உபத்திரவத்தில் கூட நம்ம இனி என்ன செய்யணும்? ஆண்டவரே மேன்மை பாராட்டும். ஜுரம் வந்துருச்சு, கோல்ட் ஆயிடுச்சு, நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு வரல பாஸ்டர். தலைநோவு வந்துருச்சு பாஸ்டர்,
அதனால சர்ச்சுக்கு வரல பாஸ்டர். கல்யாணத்துக்கு போயிட்டு இருந்த பாஸ்டர், சர்ச்சுக்கு வரலன்னு பாஸ்டர். காரியம் இருந்தது பாஸ்டர், சர்ச்சுக்கு வரலன்னு பாஸ்டர். காரியம் தொடங்குறது 12 மணி, 1 மணி, நம்ம ஊர்ல இப்ப 2 மணி ஆயிடுச்சு. ஆனா 10 மணிக்கு சபைக்கு வர முடியல பாஸ்டர். இதெல்லாம் ஒரு சில்லி ரீசன்ஸ் தான். ஆனா எந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் சபைக்கு வராமல் இருப்பது மிக தவறு. ஒரு ஆமீன் சத்தமா சொல்ல மாட்டேன். இதுக்கு ஆமீன் வராதே. இன்னும் சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஜுரம் இருக்கட்டும், ஜுரம் இருக்குதான். ஆனா முனிசிபாலிட்டி கிரவுண்ட்ல எல்லாருக்கும் ஒரு 50,000 ரூபாய் கொடுக்கறாங்கனாக்கா ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன் சத்தமா சொல்லுங்களேன். நான் தான் சொன்னல முதல்ல, பிராக்டிக்கலா நான் பேசுறேன், யாரும் கோச்சிக்காதீங்க. என்ன பண்றோம்? ஜுரம் இருக்கா கூட. ஆனா சபைக்கு ஜுரம் இருந்தா no, that is not a good Christian. இனி நம்மளுடைய உபத்திரவங்கள் என்னவாக இருந்தாலும் நாம் அவரை மேன்மை பாராட்ட வேண்டும். நமக்கு எந்த கஷ்டமா இருக்கட்டும், எந்த வியாதினா இருக்கட்டும், கால் உடைஞ்சு கூட இருக்கட்டும், ஆட்டோல கூட வந்து இறங்கி சபை அட்டன் பண்ணிடணும், சர்ச் அட்டன் பண்ணிடணும். ஏன்னா நமக்கு வாரத்துல நிறைய டைம் இருக்கு. அந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கடவுளுக்கு கொடுக்கறதுல நம்ம ஒன்னும் ஆயிட போறதே கிடையாது. ரொம்ப தவிர்க்க முடியாத காரியங்கள் வரும் பொழுது ஸ்கிப் பண்றது ஓகே சபையை. ஆனா சும்மா சில்லி ரீசன்ஸ் வச்சுட்டு சபையை ஸ்கிப் பண்ண கூடாது. அது உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையாய் மாறிவிடும். ஒரு ஆமீன் சத்தமா சொல்லுங்க. ஒரு ஆமீன் சத்தமா சொல்லுங்க. அந்த மாதிரியான உபத்திரவத்தின் சூழ்நிலைகளை கூட நீங்க வந்து இங்க ஆண்டவர் ஆராதிச்சீங்கன்னா தான் அதுதான் உபத்திரவத்தில கூட மேன்மை பாராட்டுகிற ஒரு காரியமா இருக்கு. ஒரு ஆமீன் சத்தமா சொல்லுங்க. நாம இந்த உபத்திரவத்தின் நேரத்துல யார் அதிகமா தேடணும்னாக்கா மனிதர்களை. யாரை தேடணும்? மனிதர்களை தேடணுமா? நாம தேட வேண்டிய ஒரே ஒரு நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நான் முதல்ல அதை பேசுறதுக்கு முன்னாடி இதை கேட்டுறேன். நான் கரெக்டா 5 நிமிஷத்துல முடிச்சிடறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, யாருக்கு பிரச்சனை இல்லைங்க? பிரச்சனை இல்லாம நான் இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்னாக்கா தயவு செய்து கையை தூக்குங்க. நான் உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட நான் கொஞ்சம் நேரம் பேசணும் தனியா. ஏன்னா எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். பிரச்சனை இல்லாதவங்க யாரு இருக்கீங்க இங்க? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கா? ஆனா அதன் மத்தியிலும் நாம என்ன பண்றோம்? இங்க வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம். இதுதான் ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிற காரியம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இதுதான் ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிற காரியம். உபத்திரவத்திலே மேன்மை பாராட்டுகிறோம். நம்முடைய பிரச்சனைகள், கடினமான சூழ்நிலைகள் என்னவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? மேன்மை பாராட்ட வேண்டும். ஆண்டவரிடத்தில் அமைதியா உட்கார்ந்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு அதன்படி செய்யணும். பொறுமையா காத்திருந்தா ஆண்டவர் நமக்கு பதிலை தருவாரு. நம்ம அந்த கண்மலையை பார்த்து பேசும்போது அந்த கண்மலை நகரும். அந்த கண்மலை நகர்ந்து தண்ணீர் கொடுக்கும். அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். கடைசியா ஒரு பாயிண்ட், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள் என்றத பேசியாச்சு. உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள் என்றத பேசியாச்சு. கடைசியாய் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டுமா? உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருப்பது எப்படி? எல்லாருமே இந்த கொஸ்டின் மார்க் வரும். நம்ம என்ன செய்யறோம்? காலையில எழுந்ததும் ஒரு ஜெபம், டக்கு டக்குன்னு ஒரு ஜெபம், பைபிள் திறந்து ஒரு அதிகாரம், டக்குன்னு ஒரு அப்படி சில ஒரு போட்டுறது. அம்மா அப்படி வேலைக்கு போகும்போது, இல்லை ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது, எங்க போனாலும் சர்ச்சை எதனால இருந்ததுனாக்கா இப்படின்றது அது நமக்கு என்னத்தை கொடுக்குது? ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. ஆனால் அப்படி கிடையாது. ஜபத்திலே தரித்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். உறுதியாய் தரித்திருக்கிறவர்களாய், ஆண்டவருக்குன்னு நேரத்தை செலவிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நமக்கு எல்லாத்துக்குமே டைம் இருக்கு. 24 hours டைம் இருக்கு. தூங்குறோம், சாப்பிடுறோம், குடும்பத்தோட இருக்கும், வேலைக்கு போறோம், படிக்கிற பிள்ளைங்க படிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸோட கூட இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. ஆனா ஒரு 1/2 hour ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கொடுக்கறதுக்கு என்ன பண்றோம்? ரொம்ப யோசிக்கிறோம்.
இதுதான் உண்மை. இது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், ஆனா இதுதான் உண்மை. பேசுற என்னோட கூட சேர்த்து தான் நான் சொல்றேன். கொஞ்சம் கஷ்டமா தான் தோணும், ஆனா அதுதான் உண்மை. கஷ்டமான உண்மை எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா இதுதான். நமக்கு நிறைய டைம் இருக்கு, ஆனா நிறைய டைம் நம்ம நிறைய இதை வேஸ்ட் பண்ணிடுறோம். நிறைய ரீல்ஸ் பாக்குறோம் போன்ல, ரைட்? நிறைய பிஸியா இருக்கும். வெரி குட், ரொம்ப நல்ல விஷயம். நிறைய படிக்க வேண்டியதுக்கு நிறைய காரியம் இருக்கு, அசைன்மெண்ட்ஸ் இருக்கு, ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, பண்ணுங்க, சூப்பர். வேலைக்கு போனோம், என் குடும்பத்தை நான் பார்க்கணும், ரொம்ப நல்ல விஷயம், செய்யணும். ஆனா எப்படி பார்த்தாலும் ஒரு 20 மணி நேரம் நீங்க செலவிட்டீங்கன்னா 4 மணி நேரம் சும்மா தாங்க இருப்பீங்க. இந்த 4 மணி நேரத்துலாம் சாத்தான் வேற வேற சிந்தையெல்லாம் நம்மளுடைய மனசுக்குள்ள எடுத்துட்டு வந்து நம்மள என்ன பண்றான், வேற வழியில கொண்டு போறான். அதுக்கு இடம் கொடுக்காம நம்ம அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour இல்ல 1 hour டெய்லி டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ஆண்டவரோடு கூட ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஆமென் சொல்றேன். Without a gap we have to pray. Without a gap. படிக்கிறீங்களா? படிச்சுக்கிட்டே நன்றி சொல்லிட்டே படிங்க ஆண்டவர். வேலைக்கு போறீங்களா? வேலை செஞ்சுக்கிட்டே நன்றி சொல்லிக்கிட்டே ஆண்டவர் வேலை செய்யும். வீட்டுல காய்கறி வெட்டுறீங்களா லேடிஸ்? எல்லாம் நல்லா சமைக்கும் பொழுது ஆண்டவர் நன்றி சொல்லிட்டே சமைங்க. நம்ம ஊர்ல நிறைய பேர் என்ன பண்றாங்க, டிவி போட்டு விட்டு சீரியலை கவனிச்சுக்கிட்டே சமையல் செய்யறாங்க. டேஸ்ட் கம்மியாயிடுது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆனா என்ன பண்ணணும், அதெல்லாம் விட்டுட்டு சமைக்கும் பொழுது நேரம் இருக்கா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு செபிச்சுக்கிட்டே பண்ணுங்க. உங்க வேலையை செய்யுங்க, அதன் மத்தியிலும் ஆண்டவரை கொஞ்ச நேரம் தேடுங்கன்னு சொல்லுவேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதுதான் ஜெபத்துல உறுதியாய் தரித்திருப்பது. நம்மளுடைய ஜெபம் எங்க இருந்து வரணும்னு கேட்டாக்கா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். எங்க இருந்து வரணும்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. வாயினால ஜெபிச்சுட்டு விட்டுறக்கூடாது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிற ஜெபமா இருக்க வேண்டும். ரொம்ப சின்ன பையன், ஆனா அவன் செய்யற இன்னைக்கு ஆண்டவருக்காக அவன் செய்து கொண்டிருக்கிற வேலை ரொம்ப பெருசு. அதுவும் தெரியாத மாதிரி அமைதியா உட்கார்ந்து இருக்கான். ரொம்ப சின்ன பையன், 20 வயசு ஆயிடுச்சா. ஆனா ஆண்டவருக்காக அவன் செய்யற விஷயம் ரொம்ப பெருசு. எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை ஃபுல்லா விட்டுட்டு ஆண்டவருக்காக வாழ்ந்துட்டு இருக்கான் பையன். எல்லாத்தையும் விட்டுட்டான். நான் பார்த்து ரெமோ வேற, இப்ப பாக்குற ரெமோ வேற. அவன் பேர் ரெமோ. எல்லாத்தையும் விட்டுட்டு உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டான். எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு ஆண்டவருக்கு மாத்திரம் தான் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். நான் பார்த்து வரலும், நான் அவனை ஃபாலோ பண்ண வரல, எனக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த மாதிரி இந்த சின்ன வயசுல ஆண்டவருக்காக வைராகியமா எழுதுகிற பிள்ளைகள் நம்ம ஊர்ல இருப்பதான் மிகவும் ஒரு ஆசீர்வாதமான காரியம். நம்ம பிரவீன் பிரதர் இருக்காங்க, பாஸ்டர். இந்த சின்ன வயசுல இந்த மாதிரியான ஊழியர்கள் செய்யறது ரொம்ப கடினமான விஷயம். உலகத்தின் பிரகாரமா அவருக்கு ஆசை இருக்கலாம். நான் சின்ன பையன் தானே, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் டூருக்கு போயிட்டு வரேன், நான் போயிட்டு அங்க விளையாடுறேன், நான் டவுனுக்கு போயிட்டு சுத்துறேன். எல்லா பசங்களா தானே, என் வயசுல இருக்கிற பசங்களா தானே பண்றாங்க. மேபி நானும் ஒரு வயசுல ஒரே வயசா இருப்போம்னு நினைக்கிறேன். எங்களுக்குள்ள அந்த ஆசைலாம் இருக்கும். ஆனா எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் நாங்க ஆண்டவருக்காக வந்திருக்கோம். ஏன்னா எங்களுடைய ஜனங்கள், எங்களுடைய மக்கள், எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் ஆண்டவரை சொல்லாவிட்டால் வேற யார் சொல்ல முடியும்? அழிந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல ஒருத்தர் எழும்பாட்டி ரொம்ப கஷ்டம். அப்படிதான் இன்னைக்கு உங்க பாஸ்டர் எழுப்பியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம் அவரை பார்த்து வரைக்கும். எனக்கு முதல் சமயம் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பார்த்து நினைக்கிறேன். பார்த்ததே எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம். அவர்கிட்ட அவ்வளவா நான் ரொம்ப யார்கிட்ட மிங்கல் ஆக மாட்டேன். ஆனா அவரை பார்த்து நான் நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சேன். ஏன்னா இந்த வயசுல இப்படிப்பட்ட ஊழியம் செய்வது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா உலக பிரகாரமான ஆசைகள் நிறைய வரும், டெம்டேஷன்ஸ் நிறைய இருக்கும். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரியான ஊழியங்கள் செய்து இவ்வளவு ஜனங்களை பாதுகாத்த மெய்ப்பனா இருப்பது பெரிய பெரிய ஒரு காரியம். என்ன கேட்டா இந்த உலகத்திலே ஒரு பெரிய கடினமான வேலை எதுன்னு கேட்டா ஊழியம். எல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வேலை செஞ்சு என் குடும்பத்துக்காக உழைக்கிறேன். கிடையாது, ஊழியம் தான் பெரிய கடினமான ஒரு வேலை. ஒரு ஆத்மாவை பாதுகாக்கிறது கூட ரொம்ப கஷ்டம்.
அதை அவர் நேர்த்தியா செஞ்சுட்டு வர்றாருன்னா ஆண்டவர் அவர் மேல வச்சிருக்கிற அன்புதான். ஒரு ஆமையின் சத்தமா சொல்லுங்க. நல்லா உங்க பாசத்துக்காக நல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்காகவே அவர் ஜெபித்து, உங்க நலனுக்காகவே அவர் வாழ்ந்து, உங்களுக்காகவே யோசித்துக் கொண்டு, என் சபை, என் ஜனம், என் மக்கள், அவங்களுக்காக நான் ஜெபிக்கணும், அவங்களுக்காக நான் இருக்கணும்னு எல்லா விஷயத்தையும் உங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்காருனாக்கா இந்த வயசுல ஒரு பெரிய செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் ரொம்ப பெருசு. நான் பிரைஸ் பண்றதுக்காக சொல்ல, என்னுடைய பழக்கம் என்னன்னாக்கா நான் யாரையுமே உயர்த்தி வச்சு பேச மாட்டேன். ஏன்னா எல்லா உயர்வுக்கும் காரணர் ஒரே ஒருவர் ஆண்டவர். ஆனா இது உயர்த்தி வச்சு பேசல, உண்மையை பேசிக் கொண்டிருக்கேன். நீங்க பார்க்கலாம் கேஜிஎஃப்ல வாலிப பசங்க எப்படி எப்படி இருக்காங்கன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு அவர் மத்தியிலும் அவர்கள் மத்தியிலும் அவரை தெரிந்து கொண்டு இத்தனை விசுவாசிகளை கொடுத்து இத்தனை பெரிய ஊழியர்களை கொடுத்து அவரை கொண்டு அவர் செய்து கொண்டு வர்றாருனாக்கா ரொம்ப சின்ன விஷயம் கிடையாது. அவர் என்ன செஞ்சிருப்பாருனாக்கா எப்பவுமே ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்கிறார். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில நாமளும் என்ன செய்யணும்? ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அது எங்கிருந்து வரணும்? அந்த ஜெபம்னா உள்ளத்தின் ஆழத்துல இருந்து வரணும். சங்கீதம் 138:8 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதாய் இருப்பாயாக. அதாவது நாம ஜெபத்துல எப்பொழுதுமே தரித்திருக்கிறவர்களாய் இருந்தாக்கா என்ன நடக்குதுனாக்கா நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறாரு. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறாரு. எப்போ நம்ம ஜெபத்துல எப்பொழுதுமே தரித்திருக்கிறவராய் இருக்கிறோமோ அப்பொழுது இந்த உயிர்த்தெழுந்த நன்னாளை கொண்டாடுகிற நேரத்துல நான் உங்களுக்கு ஒரே ஒரு மாத்திரம் சொல்றேன், இனி வரப்போகிற நாட்கள் ரொம்ப கடினமா இருக்க போகிறது. உலகம் ரொம்ப கடினமா இருக்க போகிறது. இந்த நாட்களில் நமக்கு தேவையானது ஜெபம். இந்த நாட்களில் நமக்கு தேவையானது என்ன? ஜெபம். அதில் நாம் உறுதியாய் தரித்திருக்கும் பொழுது நம்மை ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நம்மை நடத்துவார், நம்முடைய குடும்பத்தை நடத்துவார், ஊழியர்களை நடத்துவார், சபையை நடத்துவார். நாம் யோசிக்கிற காரியங்களை நம்ம கைகூடி வர பண்ணுவார். எதையெல்லாம் தடையா இருக்கோ அதெல்லாம் விலக்கி அதில் எல்லாவற்றையும் நமக்கு வெற்றியை தருவார். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. இந்த 3 விஷயம் உங்களுக்கு சொன்னேன். உபத்திரவத்திலே பொறுமையா இருக்கணுமா, நம்பிக்கையில சந்தோஷமா இருக்க வேண்டுமா, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டுமா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வசனத்தெல்லாம் வீட்டுல போய் தியானிங்க. இனி ஜெபத்துல உறுதியாய் இருப்போம். ஜீசஸ் ப்ரொபெட்டிக் மினிஸ்ட்ரீஸ் ஜெயம் எடுப்போம். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. என்கூட சொல்றீங்களா? ஜெபத்துல உறுதியாய் இருப்போம். எங்களுடைய சபை ஜீசஸ் ப்ரொபெட்டிக் மினிஸ்ட்ரீஸ். இனி நாங்கள் ஜெயம் எடுப்போம். எங்களை தொடவும் எங்களை அணுகவும் அதிகாரம் சாத்தானுக்கு கிடையாது. ஏன்னா எங்களுடைய தேவன் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. எல்லா உபத்திரவத்தின் நேரத்திலும், கஷ்ட நேரத்திலையும், சந்தோஷமான நேரத்திலையும், நம்மளுடைய வாழ்க்கை மேடா போனாலும் பள்ளமா போனாலும் எல்லா நேரத்திலையும் நம்ம ஆண்டவரை மாத்திரம் பற்றி கொண்டு ஆண்டவருக்காக காத்து வாழும்போது ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உங்க எல்லாரும் மனசார நான் ஆசீர்வதிக்கிறேன். மீண்டுமாய் ஒரு முறை இந்த உயிர்த்தெழுந்த நல்லாளில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் மூலியமா, குடும்பத்தின் மூலியமா, எங்களுடைய ஊழியர்கள் மூலியமா உங்களுக்கு உயிர்த்தெழுந்த நன்னாளில் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்கட்டும், உங்களுடைய சபையை ஆசீர்வதிக்கட்டும். பாஸ்டர் பிரவீன் அவங்களுக்கு நன்றியோடு நான் முடிக்க விரும்புகிறேன். எப்பவுமே நான் அவருக்காக கூட நிற்பேன். இனி இந்த ஊழியர்கள் பெருகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.